1986 கமலஹாசன் ஒரு படத்தில் வந்து பணம் வாங்காமல் நடிக்கிறது அப்படின்னா சும்மா சாதாரண மேட்டரா? கமலஹாசனும் விஜயகாந்தும் விஜயகாந்த் பணம் வாங்காமல் ஒரு படத்தில் நடிக்கிறதுனா சும்மா சாதாரண மேட்டரா? வணக்கம். கமலஹாசனும் விஜயகாந்தும் ஒரு திரைப்படத்தில் இணைந்து நடித்திருக்கிறார்கள் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தமிழ் பட உலகில் நடந்திருக்கிறது. அது என்ன திரைப்படம்? 1986 திரைக்கு வந்த படம் மனக்கணக்கு. அந்த திரைப்படத்தில் தான் இவங்க 2 பேரும் இணைந்து நடித்திருக்கிறார்கள். அந்த திரைப்படத்தை இயக்கியவர் அருமையான இயக்குனரான ஆர்சி சக்தி. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, அந்த படத்தை தயாரித்தவர் ஜே மனோகர், என்னுடைய நெருங்கிய நண்பர். அந்த ஜே மனோகர் பட உலகில் ஒப்பனை கலைஞராக, மேக்கப் மேனாக பணியாற்றியவர். இன்னும் சொல்லப்போனால் ராதா இருக்காங்கல்ல, அழகில் ஓய்வதில்லை ராதா, அம்பிகாவினுடைய தங்கச்சி. அந்த ராதா வந்து பிரபல நட்சத்திரமாக நம்பர் 1 கதாநாயகியாக தமிழ் பட உலகில் பவனி வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ராதாவினுடைய பர்சனல் மேக்கப் மேன் என்ற பதவியில் இருந்து பணியாற்றியவர் மனோகர். ராதாவுக்கு பர்சனல் மேக்கப் மேன். அப்போ அம்பிகாவும் அவருக்கு நல்ல பழக்கம் அப்படி வச்சுக்கோங்களேன். அப்படி வரும்போது பட உலகில் நீண்ட காலம் ஒப்பனை கலைஞராக, மேக்கப் மேனாக பணியாற்றிய மனோகருக்கு சொந்தத்தில் ஒரு படத்தை தயாரிக்கணும்னு சொல்லிட்டு ஆசை. ஆர்சி சக்தி சார் அவருக்கு நல்ல பழக்கம். ஆர்சி சக்திகிட்ட சொல்லி, சார் இது மாதிரி நான் வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு வந்து ஒரு கதை வந்து பிளான் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை வந்து நீங்கள் டைரக்ட் பண்ணணும் சார் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆர்சி சக்தி சார் ஓகே அப்படின்ட்டார். கமலஹாசனும் மனோகருக்கு நல்ல பழக்கம். அதனால் கமலஹாசன்கிட்ட வந்து மனோகர் போய் சொன்னார், இது மாதிரி நான் வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், நீங்கள் எனக்கு வந்து கேல்ஷீட் கொடுத்து எனக்கு வந்து உதவி என்னை வளர்த்து விடணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதேமாதிரி விஜயகாந்த்கிட்டையும் போய் சொன்னார், அம்பிகாட்ட போய் சொன்னார், ராஜேஷ்கிட்ட போய் சொன்னார், சரத்பாபு, இவங்க எல்லாத்தையுமே சொல்லி, எல்லாருமே மனோகருக்கு நல்ல பழக்கம் தானே. ஆக்சுவலாக மனோகர் வந்து பல வருஷங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி வரும்போது மனோகர் வந்து இப்போ சொந்தத்தில் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி இப்படின்னு வரும்போது நம்ம நிச்சயமாக அவருக்கு வந்து உதவத்தான் செய்யணும், அவருக்கு ஹெல்ப் பண்ண தான் செய்யணும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு. அதை தொடர்ந்து உருவான திரைப்படம் தான் மனக்கணக்கு. ஒரு பட உலகத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம். அந்த திரைப்படத்தில் அந்த படத்தில் படம் ஷூட்டிங்னு ஒன்று வரும் இல்லையா, அது அந்த ஷூட்டிங் நடக்கும்போது அந்த படத்தை இயக்கக்கூடியவர் கமலஹாசன். படத்தில் வந்து திரைப்பட இயக்குனர் கதாபாத்திரத்தில் கமலஹாசன் நடித்தார். படம் முழுக்க வரக்கூடிய கதாபாத்திரத்தில் அப்படி வச்சுக்கோங்க, கமலஹாசன் நடித்தார். அந்த ஷூட்டிங் சீன்ஸ் அப்படின்லாம் இருக்குல்ல, படப்பிடிப்பு தளம் அப்படின்றல, கமலஹாசன் டைரக்டராக வந்து அப்படி ஷூட் பண்ணி அப்படின்னு வரும்போது அதுக்கு கேமராமேனாக, ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் விஜயகாந்த். இது உங்களுக்கு தெரியவே தெரியாதுல்ல. அதாவது கமலஹாசன் திரைப்பட இயக்குனராக, விஜயகாந்த் திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளராக ஒரு திரைப்படத்தில் இப்படிப்பட்ட கதாபாத்திரங்களில் இருவரும் நடித்திருக்கிறார்கள். அதான் யாருக்குமே தெரியாத விஷயம். பட உலகில் இருப்பவர்களுக்கு, அந்த காலகட்டத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும், அதுக்கு பின்னாடி வந்த ஜெனரேஷனுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்படி அந்த திரைப்படத்தில் வந்து கமலஹாசன் மிகச்சிறந்த பெயரை பெற்றார், விஜயகாந்த் மிகச்சிறந்த பெயரை பெற்றார். கமலஹாசன் விஜயகாந்த் சம்பந்தப்பட்ட காட்சிகள் அந்த படத்தில் நிறைய வரும். ஒரு ஒளிப்பதிவாளரும் ஒரு திரைப்பட இயக்குனரும் எப்படி வந்து கலந்து பேசி படமாக்கக்கூடிய காட்சியை எப்படி படமாக்க வேண்டும், ஷாட் வந்து எப்படி வைக்கிறது, எந்த ஆங்கிளில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கலந்து பேசி இப்படியெல்லாம் அந்த படத்தில் வந்து காட்சி வரும். அந்த திரைப்படத்தில் அம்பிகா நடித்திருந்தார். அந்த அம்பிகாவுக்கு ஜோடியாக நடித்திருந்தவர் ராஜேஷ். சரத்பாபு முக்கிய கதாபாத்திரத்தில் படத்தில் நடித்தார். இந்த படமாக்கப்படக்கூடிய திரைப்படம் அப்படின்னு வருது இல்லையா, அந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தவர் மாலாஸ்ரீ, கன்னட மாலாஸ்ரீ. அப்போ கன்னடத்தில் வந்து மாலாஸ்ரீ நம்பர் 1 கதாநாயகி. மனோகர் வந்து மாலாஸ்ரீ நல்ல பழக்கம். அதனால் மாலாஸ்ரீ போய் மனோகர் போய் சொன்னார், இதுமாதிரி சொந்தத்தில் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு கேல்ஷீட் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க கேல்ஷீட் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ அதெல்லாம் நீங்கள் கர்நாடகாவுக்கு அந்த படம் போய் அங்கே ஓடிக்கிட்டு இப்படி இருக்கும்போது கமலஹாசனை எல்லாருக்குமே இந்தியா ஃபுல்லாக தெரியுமே,
அப்படி வரும்போது மாலாஸ்ரீ அப்போ நம்பர் 1 ஆர்டிஸ்ட்டு. மாலாஸ்ரீக்குன்னு கன்னடத்தில் பெரிய வேல்யூ இருந்துச்சு. அந்த அம்மா பேர் இருந்தாலே படம் பிஸ்னஸ் ஆகிரும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய வேல்யூ. அப்போ கன்னடத்தில் வந்து திரையிடப்பட்டு, அதாவது கர்நாடகாவில் திரையிடப்பட்டு, பெங்களூரில் மைசூர்லேயோ அந்த படம் திரையிடப்பட்டு அப்படின்னு வரும்போது மாலாஸ்ரீ இருந்ததுனால், படத்தில் இருந்ததால் அது வந்து மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அங்கு அமைந்தது அப்படின்னு. படத்திற்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். படத்திற்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய அருமையான ஒளிப்பதிவாளர் விபின் தாஸ். மலையாளத்தில் நம்பர் 1 ஒளிப்பதிவாளர் அந்த டைமில். விபின் தாஸ் தான் இந்த படத்திற்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க மனோகர்கிட்ட வந்து பணமெல்லாம் வாங்கியிருக்க மாட்டாங்க. இலவசமாக தான் நடிச்சிருப்பாங்க. எல்லாருமே ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துருப்பாங்க. மனோகருக்கு வந்து ஏதாவது பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும், அவரை வளர்த்து விடணும், அவரை தயாரிப்பாளராக பட உலகில் பவனி வர செய்யணும், மனோகருடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் மனசுக்குள்ளே நினச்சி. அப்போ யோசிச்சு பார்த்தீங்க, 1986 கமலஹாசன் ஒரு படத்தில் வந்து பணம் வாங்காமல் நடிக்கிறது அப்படின்னா சும்மா சாதாரண மேட்டரா? விஜயகாந்த் பணம் வாங்காமல் ஒரு படத்தில் நடிக்கிறதுனா சும்மா சாதாரண மேட்டரா? அம்பிகா ராதால நம்பர் 1 ஆர்டிஸ்ட்டு. அவங்களாம் கோஆப்ரேட் பண்ணி ஒரு படத்தை வந்து படத்தில் நடித்து அந்த படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளருக்கு வந்து உதவணும், அவரை வாழ்க்கையில் உயர்த்தி விடணும், அவரை தயாரிப்பாளர் அப்படின்ற ஒரு மகுடத்தை சூட்ட வைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் மனசுக்குள்ளே நினச்சி அவங்க கோஆப்ரேட் பண்ணி ஒத்துழைச்சி மனோகரை வந்து லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டேஜ் முன்னாடி போக வச்சு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் யோசித்து பாருங்கள். அதனால் காலங்கள் கடந்து ஓடி போச்சு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கமலஹாசன், விஜயகாந்த் இருவரும் இணைந்து ஒரு திரைப்படத்தில் நடித்திருக்கிறார்கள் அப்படின்றத இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த தகவல்களை இங்கு நான் பதிவு செய்கிறேன்.